வணக்கம். தமிழக கேபிள் டிவி உலகில் ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி, ஒரு முக்கியமான தலைவர், முக்கியமான தோழர் திரு தாமோதரன் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதிர்ச்சி நீங்காமலேயே அவருக்கு ஒரு அனுதாப செய்தியை அவரோடு நான் இணைந்து பணிபுரிந்த காலங்களிலே நடைபெற்ற பல சம்பவங்கள், பல்வேறு விஷயங்களை நினைவு கூறுகிறேன். அவர் ஒரு சிறந்த உழைப்பாளி. இந்த டிசிஓ சங்கத்தினுடைய தலைவர் நிறுவனர் சகிலனை விட மிக அதிகமாக இந்த சங்கத்துக்கு உழைத்தார் என்றால் அது மிகையாகாது. தலைவரை பொறுத்தளவில், நிறுவனரை பொறுத்தளவில் அவர் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே அங்கங்கே இருந்த பல்வேறு ஆப்ரேட்டர்களை, நெல்லிக்கனிகளாக இருந்த ஆப்ரேட்டர்களை மூடையில் கட்டி ஒரு சங்கம் என்று உருவாக்கி அவர் சிறப்பாக வழிநடத்தி வந்தாலும் கூட, ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தாமோதரனுடைய பங்கு என்பது அந்த சங்கத்திற்கு மிகப்பெரிய அளப்பரிய ஒரு விஷயமாக இருந்தது. தமிழகத்தை சுமார் 20-30 முறை அவருடைய காலங்களில் சுற்றி வந்திருப்பார். அனைத்து கூட்டங்களிலும் நெடுநேரம் பேசுவார். பல பயிற்சிகளை தொழிற்சங்கம் எப்படி நடைபெறும் வேண்டும் என்பதை மிக கவனமாக முன்னெடுத்து செய்யக்கூடியவர். குறிப்பாக என்னுடைய விலகலுக்கும் காரணமும் கூட ஒரு வகையில் அவருக்கு தொடர்பு உண்டு. டிசிஓ சங்கம் ஒரு சங்கமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கும்போது சங்கம் சார்ந்த செயல்களை தவிர்த்து வணிகமாக மாறிய போது நான் எதிர்த்த போது அவர் சங்கம் வணிகத்துக்கும் சமரசம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து ஆறுமுகம் இருந்தால் நல்லதில்லை என்கிற கருத்தினாலே சங்கவாதியாக கூட செயல்பட்டிருக்கலாம். இருந்தாலும் கூட அவருடைய நினைவலைகள், பல்வேறு விஷயங்களை நானும் அவரும் சேர்ந்து பயணித்த காலங்களில் கூட மிக குறிப்பாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் குறிப்பிடுகிறேன். ஒரு முறை அரசு 20 ரூபா தான் வாங்க வேண்டும் என்று கடுமையான ஒரு காலகட்டத்தில் இருந்தபோது, நான் விழுப்புரம் கூட்டத்தில் பேசும்போது ஆப்ரேட்டர்கள் யாரும் இந்த மாதத்திலிருந்து பணங்கள் செலுத்த மாட்டோம் என்று தெரிவித்திருந்தோம். அது சம்பந்தமாக அந்த செய்தி எம்டி குமரகுருபரன் அவர்கள் காதில் போய் அவர் கடுமையான டிசிஓ சங்கத்தின் மீது எதிர்ப்பையை காண்பிக்கும்போது நானும் தாமோதரம் அவரை சந்தித்து பேசும்போது ஒரு கட்டத்தில் அவர் கடினமாக பேசும்போது திடீர்னு கூட்டத்தில் எழுந்து, நாங்கள் என்ன பாகிஸ்தான் தீவிரவாதி வெடிகுண்டாக கட்டி வச்சுருக்கோம், நீங்கள் என்ன தீவிரவாதி மாதிரி எங்களை எண்ணுகிறீர்கள்? அரசு கேபிள் டிவியில் குறைபாடுகள் உள்ளது, அதை சரி செய்தால் எல்லோரும் அரசு கேபிளில் இருப்போம். மற்றபடி அரசு கேபிள் டிவி 20 ரூபா வாங்குறதுல 50 ரூபா தான் எங்களுக்குன்னு உள்ள முரண்பாடு இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறி, அந்த மீட்டிங் முடியும் போது குமரகுரு அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து அரசினுடைய சட்ட திட்டங்களை படித்து, உங்களுக்கு 130 ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்கிறது, அம்மாவிடம் பேசி வாங்கி தருகிறேன் என்று சொல்ல வைத்தவர் தாமோதரன். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா 130 ரூபா நம்ம வாங்கும்போது எந்த விதமான எதிர்ப்பும் தமிழ்நாட்டில் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய காரணத்தில், பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அம்மாவுடைய அரசு கேபிள் காலம், தமிழக கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் வாழ்வில் பொற்காலம். அந்த பொற்காலத்தில் 70 ரூபாய் தான் 90 ரூபா தான் என்று ஒரு கடினமான சூழ்நிலையை அடித்து நொறுக்கியதில் எனக்கும் தாமோதரனுக்கும் விஸ்வராமுக்கும் மிகப்பெரிய பங்குண்டு என்பதை யாரும் மறக்க இயலாது. அந்த வகையில் இதுபோல் பல்வேறு ஒரு பிரச்சனைகளை வரும்போது முன்னின்று தீர்த்து வைப்பதில் நாமக்கல் சண்முகம் அவர்கள் திடீரென கோவப்பட்டு விட்டு எங்கேயோ போய்விட்டார். அவர் வீடு சேருவது வரை கூட நின்று செய்த வேலைகள், எதிலும் காவல்துறை ஆகட்டும், எதிலும் அடங்க மறு என்கிற எண்ணத்தோடு டிசிஓடைய போர்வாளாக அவருடைய தலைவர் சைலனோடு மிக நெருங்கிய ஒரு வட்டாரமாக சகிலன் அவர்களை அணுகி கேட்க முடியாத விஷயங்களை ஒரு வழியாக முடித்து கொடுத்ததாக நான் அந்த சங்கத்தை விட்டு வெளியே வந்த பிறகு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து பல்வேறு விஷயங்களை பல்வேறு ஆப்ரேட்டர்களுக்கு செய்து கொடுத்த நண்பர் இன்று திடீரென மரணமடைந்தார் என்பதை நம்ப இயலவில்லை. அவருடைய இழப்பு டிசிஓவுக்கு மட்டுமல்ல, தமிழக கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுக்கும் பேரிழப்பு. உண்மையிலேயே மிக வருத்தத்தோடு அவருடைய பழகிய காலங்களை நினைத்து பார்க்கிறேன். பல்வேறு மனம் திறந்த சிறு வயது முதல் இன்று வரை அவர் செய்த விஷயங்கள், ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டினது, ஸ்கூல் பருவத்தில் இருக்கக்கூடிய டீச்சர் கூட அவங்க பேசுனது, பழகினது, டியூஷன் சென்டர் எடுத்தது, சங்கத்துக்குள் வந்தது, சங்கத்துக்குள்ள காமெடிகள்,
கைதானது, சங்கத்திற்காக கைதாகி அவரை விரட்டி சென்று பாண்டிச்சேரியில் கைது பண்ணியது, அனைத்து விஷயங்களிலும் தாமோதரன் மறக்க முடியாத, என் வாழ்வில் மறக்க முடியாத நபர். நீண்ட தூரம் பயணம் செய்து அவருடைய இறுதிச் சடங்கில் என்னால் கலந்து கொள்ள முடியாது. என்னென்று கேட்டால், நானும் இப்போ தான் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அதற்கான மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற காரணத்தினால அதற்கான பஸ் வசதி இல்லை. இங்கேருந்து காரில் சென்று அவரை கண்டு அவருக்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் என்னுடைய உடல்நிலை இல்லை என்பதால் என்னுடைய தம்பிகள் சக்தி, சுரேஷ் மற்றும் இவர் மோகன்குமார் போன்றவர்கள் என் சார்பாக அஞ்சலியை செலுத்துவார்கள் என்று கூறி, அவரது குடும்பத்திற்கும் அவர் பிரிவால் இழந்த நம்ம டிசி தோழர்களுக்கும் மற்ற கேபிள் டிவி தலைமைகளுக்கும் ரோடு சேர்ந்து என் வருத்தத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.